கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தியானித்து கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசி கொண்டிருக்கின்றார். சில காரியங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். இன்றைய நாளிலும் ஆண்டவர் சொல்கிறார், மகளே நீ அழைக்கப்பட்டவள், மகனே நீ அழைப்பொன்றை பெற்றவன் என்று சொல்லி. எப்படிப்பட்ட அழைப்பாக இருக்கிறதுன்னு கேட்டால், ஆண்டவர் இன்றைய நாளில் சொல்கிறார், நீங்கள் உலகுக்கு உப்பா இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றன்னு சொல்லி. ஆண்டவர் 2 விஷயத்தை சொல்கிறார். அதில் முதல் விஷயத்தை நாங்கள் தியானிப்போம். உலகுக்கு உப்பா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி நிறைய உப்பு, சின்ன சின்ன உப்பு இது வச்சுருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு கருப்பொருளையும் உப்பாலே தான் அவங்க எழுதி கொண்டிருக்கிறாங்க. கருப்பொருள் காணல. ஏன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் ஆண்டவர் நீங்கள் உலகுக்கு உப்புன்னு சொல்கிறார்? யாராவது பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் உப்புன்னு சொல்கிறார்? ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு நீ உலகுக்கு உப்புன்னு சொல்லி? ஏதாவது பதில் சொல்லுங்கள். என்ன காரணம்? ஏன் உப்புன்னு சொல்கிறாரு? உப்பு என்ன செய்யும்? என்ன செய்யும் சொல்லுங்க. உப்பு சுவை கொடுக்கும். சரி, இப்போ நான் வந்து கிட்ட கேட்டால் எல்லாரும் சொல்லுவீங்க, என்ன கேட்டால் உப்பு சாப்பாட்டுக்கு சுவை கொடுக்குன்னு சொல்லி. ஆனால் சாப்பாட்டுக்கு உப்பு மட்டுமா சுவை கொடுக்குது? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கறி வைப்போமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பருப்பு கறி வைப்போம். ஓகேயா? சரி, பருப்பு கறி வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? பருப்பு வேணும். வெரி குட். முதல்ல அதோட பருப்பு வேணும். சரி, வேறு என்ன போடுவீங்க? பருப்பு போட்டாச்சு. வேறு தண்ணி, வேறு வேறு கொச்சுக்காய், வேறு வெங்காயம் இல்லையா, உள்ளி, வெள்ளைப்பூடு, கருவேப்பில்லை இல்லையா, பச்சை கொச்சுக்காய். பச்சை கொச்சுக்காய் போடுவோம்ல பருப்பு கறிக்கு. வேறு மஞ்சள். சூப்பர். ஓகே, வெரி குட். இப்போ இது போதும். ஏன்னா இதுக்கு மேலே போட்டால் கறியாக இருக்காது. இதோட சேர்த்து என்ன சொல்லுவோம்? உப்பும் போடுவோம்ல. ரைட். இப்போ இது எல்லாம் போட்டுத்தானே அந்த பருப்பு கறி ருசி கொடுக்கும், ஆமாவா? இல்லாட்டி பருப்பு எடுத்து உப்பு மட்டும் போட்டால் ஒன்றும் இருக்காது இல்லை. இதெல்லாம் போட்டு தானே ருசி கொடுக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் தானே, எப்படி? நீ உலகுக்கு கொச்சிக்கா, ஏன் அதுவும் தானே ருசி கொடுக்குது இல்லையா? நீ உலகுக்கு கருவேப்பில்லை சொல்லியிருக்கலாம்ல. நீ உலகுக்கு வெங்காயம் சொல்லியிருக்கலாம்ல. நீ உலகுக்கு வெள்ளைப்பூடு. எங்கடா இதெல்லாமே சேர்த்து தானே ருசி கொடுக்குது. அப்போ ஆண்டவர் அதையெல்லாம் விட்டு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீ உலகுக்கு உப்பு. காரணம் என்ன? பிரியமான பிள்ளைகளை, எங்களுடைய அழைப்பு உப்பை போல இருக்கணும். உப்பினுடைய சில குணநலங்கள் இருக்குது. அதில் 4 குணநலங்களை மட்டும் எங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவது, உப்பு எப்பொழுதுமே உணவுப் பொருட்களை பாதுகாக்கும். சரியா? எங்கள் வீட்டில் சின்னதில் நான் பார்த்துருக்கிறேன், அடுப்பு இருக்கும்ல, அடுப்பு போட்டிருப்பாங்க. அடுப்பு மூலையில் உப்பு பானை வச்சுருப்பாங்க. சரியா? ஒரு பெரிய பானை இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு சின்ன பானை இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு சின்ன பானை இருக்கும். அப்படியே அந்த உப்பு பூத்து அழகாக இருக்கும். சரியா? இப்போல்லாம் உப்பு பானை ஓட்டுற அடுப்பே இல்லை இல்லையா? வீடுகளில் அடுப்பே இல்லை. அடுப்பு பார்க்குறது ரொம்ப 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 கம்மி. இப்போல்லாம் கேஸ் அடுப்புக்கு மாறிட்டோம். இப்போ எங்கே அடுப்பே இல்லைன்னா அப்புறம் எங்கே உப்பு பானை இருக்க போகுது? அதோட இப்போல்லாம் இன்ஸ்டண்ட்டாக மாறிட்டோம்ல, தூள் உப்புக்கு மாறிட்டோம். அதனால் தேவையும் இருக்காது. அப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், எங்களோட அம்மா அந்த உப்பு பானை உள்ளுக்கு தான் ஏதாவது புளி கொண்டாந்தா அந்த உப்பு பானைக்குள்ளே வைப்பாங்க, அல்லது சில நேரம் கருவாடை கூட அந்த உப்பு பானைக்குள்ளே வைப்பாங்க. சரியா? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏம்மா நாங்கள் திருடணுமா ஒளிச்சு வைக்கிறீங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. இல்லை, அதில் வச்சா கொஞ்ச நாளைக்கு கெடாமல் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும் இல்லையா? நாங்களும் பார்க்குறோம், இந்த கருவாடோ அல்லது மீனெல்லாம் அனுப்பும் பொழுது நிறைய உப்பெல்லாம் போட்டு அனுப்புவாங்க. ரொம்ப நாளைக்கு கெடாமல் பாதுகாக்கும். ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களை என்னை பார்த்து நீ உலகுக்கு உப்புன்னு ஏன் சொல்றான்னு கேட்டா, பிரியமான பிள்ளைகளை, எங்களுடைய அழைப்பு கெட்டு போகின்ற அந்த உலகத்தை பாதுகாக்கின்ற அழைப்பு.
கெட்டு போகின்ற எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்கின்ற அழைப்பு, கெட்டு போய் கொண்டிருக்கின்ற எங்கள் இளையோர்களை பாதுகாக்கின்ற அழைப்பு. ஆண்டவர் நீ அழைக்கப்பட்டவர் என்று சொல்றார். நீ உப்பாக அழைக்கப்பட்ட என்னன்னு கேட்டா, நாங்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தை பாதுகாக்கின்ற ஒரு பாரிய பொறுப்பை பெறுகின்றோம் என்ற அர்த்தம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு தெரியும் பலதரப்பட்ட இந்த மீடியா அல்லது சமூக வலைத்தளங்கள்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி விஷயங்கள்னால எங்களுடைய சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாய் எங்களுடைய அந்த தனித்துவத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் பொருளற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் எல்லாம், நான் வார்த்தையில் சொன்னா, கெட்டு போய் கொண்டு இருக்கிறது. குடும்பங்கள் குடும்பங்களாக இல்லை, இல்லையா? முன்னெல்லாம் பார்த்தோன்னு சொன்னா, உங்க தாத்தா கிட்ட ஆட்சிமார்கிட்ட கேட்டு பாருங்க, 6 மணி ஆனோன்னு எல்லாரும் குடும்ப ஜெபத்துக்கு வருவோம், இல்லையா? அது மாத்திரமல்ல, இரவு உணவை உண்வதற்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருவோம். இப்ப அந்த தன்மை கெட்டு போய் விட்டது. ஜெபங்கள் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபங்கள் இல்லை. அடுத்தது குடும்ப ஒற்றுமை இல்லை. இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் கெட்டு போயிருக்கிறது. ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களை பார்த்து நீ உலகுக்கு உப்புன்னு சொல்ற என்னன்னு கேட்டா, இந்த கெட்டு போய் கொண்டு இருக்கிறதை பாதுகாக்கிறது மகளே உன்னுடைய பொறுப்பு, மகனே உன்னுடைய பொறுப்பு. மீண்டும் அதை கொண்டு வா, பாதுகாத்துக்கொள் உன்னுடைய சமூகத்தைன்னு சொல்லி. ஏன் இந்த சோஷியல் மீடியா, இந்த டிவி, இதெல்லாம் என்னன்னு கேட்டா எங்களை பிரித்தெடுக்கிறது, இல்லையா? எங்க கைகளில் உள்ள தொலைபேசி இந்த சமூகத்தில் இருந்து எங்களை பிரித்தெடுக்கிறது. பலதரப்பட்ட விஷயங்கள் எங்களை தீமைக்குள்ளாக நடத்தி சென்று நாங்கள் அறியாமலே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போய் கொண்டு இருக்கிறோம், இல்லையா? சில நேரம் ஒரு இதை தொட்டுட்டு போகலாம் அல்லது இது பண்ணிட்டு போகலாம், கொஞ்சம் என்னதான் இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லி வந்தவங்க எல்லாமே அதில் மூழ்கி போயிருக்கிறாங்க, இல்லையா? ஒரு டெலிட்ராமான்னு வைங்களே, டிவியில் ஒரு ட்ராமா போகும். அதை முதல் எபிசோடு முதல் அந்த டிவி ட்ராமாவில் ஏதாவது அந்த முதல் பாகத்தை மட்டும் பார்த்தோன்னே கணக்கா மாடியிலிருந்து அவள் குதிக்கிற மாதிரி நிப்பாட்டிடுவான். அடுத்த நாள் அவள் குதிச்சானா இல்லையா, குதிச்சா நாள் முழுக்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, எப்படா டைம் வரும் குதிச்சானா இல்லையாங்கிற பார்க்கறதுக்காகவே நீங்கள் இழுக்கப்படுவீங்கல்ல. கொஞ்சம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு நாங்கள் போகிறது எங்களை அப்படியே இழுத்து வைத்து கொள்ளும், இல்லையா? சில நேரம் நீங்க விட்டாலும் அந்த பாவங்களும் அந்த கெட்டு போற தன்மையும் எங்களை விடாது. 3 ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க போனாங்களாம் ஒரு ஆற்றுக்கு. குளிக்க போயிட்டு 3 பேரும் கரைக்கு வந்துட்டாங்க. கரைக்கு வந்தோன்னே ஒருத்தன் சொல்றான், அடே அங்க பாரு ஏதோ கருப்பா இருக்குது, ஆற்றுல ஏதோ கருப்பா போய்கொண்டு இருக்குது, நான் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு. குளிச்சாச்சு, நேரம் ஆயிடுச்சு, நம்ம போகலாம். நான் பார்த்தோன்னே வந்துடுவேன். இவன் நீந்தி ஆற்றுக்கு நடுவில் போய் அந்த கருப்பா இருக்கிற பொருளை பார்க்குறான். இங்கிருந்து கத்துறான், மச்சான் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன்டா. என்ன இது? நீர்க்கரடி. நீர்க்கரடியா? பொல்லாத சாமா, விட்டுட்டு வந்துரு, உன்னை வீணாக்கிரும், உன்னை அழிச்சிரும், உன்னை சாப்பிட்டு விட்டுட்டு வந்துரு. இவன் இங்கிருந்து சொல்றான், நான் விட்டுட்டேன் மச்சான், அது என்ன விட மாட்டேங்குது, இல்லையா? இது போல்தான் இந்த சமுதாயம் எங்களை தீமைக்கு அழைத்து கொண்டிருக்கிறது பிரியமான பிள்ளைகளே. அப்ப இதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய மகனை மகளை மாத்திரம் அல்ல பிரியமான பிள்ளைகளே, எங்களுடைய உறவுகளை அல்லது உங்களுடைய பங்கில் உள்ள மற்றவர்களை கூட காப்பாற்றணும். அதற்கு உங்களுடைய பொறுப்பு. முன்னெல்லாம் நாங்கள் ரோட்டில் போக்கலையும் அல்லது பங்கில் இருக்கும் பொழுதும் எங்கள் பங்கில் இருந்து யார் ஒரு பெரியவர் வந்தாலும் நாங்கள் கதைத்து கொண்டு இருந்தாலும் அந்த பெரியவரை கண்டுட்டு நாங்கள் ஓடி போயிடுவோம், இல்லையா? ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லாத ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பெரியவர் வந்துடுறா. அந்த வர்ற பெரியவரும் யார் எவர் இன்னார் பிள்ளைலாம் பார்க்க மாட்டாரு, ஓங்கி ஒரு அறை, இல்லையா? இங்கே என்ன பண்ணுற, இல்லையா? ஆனால் இப்போ எல்லாம் இந்த பசங்கள்லாம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கெட்டது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பெரியவங்கெல்லாம் கண்டும் காணாத மாதிரி போய்கொண்டே இருக்கிறாங்க. ஏன்? பயம், இல்லையா? பயம். பிரியமான பிள்ளைகளே, இந்த பயத்தோடு இல்லை ஆண்டவர் இன்றைய 2வது வாசகத்தில் சொல்வது, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி, நான் முதல் நாள் சொன்னேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி பயத்தின் ஆவி அல்ல பிரியமான பிள்ளைகளே. ஆகவே இந்த கெட்டு போய் கொண்டு இருக்கிற உலகத்தை காப்பாற்ற உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதனால் தான் சொன்னார், நீ உலகுக்கு உப்பாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி.
நாங்கள் அனைவரும் உலகுக்கு உப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உணவுப் பொருட்களை உப்பு எப்படி பாதுகாக்கிறதோ அதே போல் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுடையதாக இருக்கிறது. இரண்டாவது, உப்பு ஒரு கிருமி நாசினி. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, உப்பு ஒரு கிருமி நாசினி. நான் சொன்னல, எங்களோட ஊருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா யாரை பார்ப்பீங்களோ இல்லையோ தாராளமாக ஒருத்தரை பார்ப்பீங்க, அட்டையை பார்ப்பீங்க. நூறேலிய பக்கம் வந்தால் சரியா, விசேஷமாக அம்பேவலை பக்கம்லாம் வந்தீங்கன்னா யாரை பார்க்குறீங்களோ இல்லையோ அட்டை நிறைய இருக்கும் இல்லையா. என்னுடைய அப்பா அம்மா ஃபார்மில் தான் வேலை செஞ்சாங்க, அம்பேவலை ஃபார்மில் தான் வேலை செஞ்சாங்க. வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க காலையும் கையிலையும் நிறைய அட்டைக்கு இருக்கும் சரியா. அட்டை பார்த்துருக்கீங்க தானே, ரத்தம் குடிக்கிற அட்டை சரியா, நிறைய அட்டை இருக்கும். அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அம்மா ஒரு கையில் எஞ்சில் உப்பையும் சவக்காரத்தையும் ஒன்றாக கட்டி இந்த மணிக்கட்டில் கட்டிக்குவாங்க, காலையும் கட்டிக்குவாங்க. அதிலிருந்து வடிகிற அந்த உப்பு சாறு இந்த அட்டை கடித்தாலும் அந்த கிருமி வராதபடி அது பாதுகாக்கும் சரியா. இந்த உப்புக்கு அந்த தன்மை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய விவசாய நிலங்களில் நாங்கள் விவசாயம் பண்ணும்போது நாற்று மேடை நடுங்கிற பொழுது இந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் தீண்டாமல் இருக்க சாம்பலோடு உப்பை தடவி அந்த நாற்று மேடையை சுற்றி போடுவாங்க. ஏனென்றால் அந்த சின்ன பயிர்களை எல்லாம் வேரை தீண்டி இந்த பூச்சிகள் அழிக்காமல் இருக்க இந்த உப்பு பயன்படும். பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை உப்பு என்று சொன்னார், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். எப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி கிருமி நாசினிகளை நீங்கள் வேரோடு அழிப்பதற்காக, உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகுக்கு உப்பு. எங்களுடைய சமுதாயத்தில் பிரியமான பிள்ளைகளே, சின்ன சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை ஒவ்வொரு காரியத்திலும் இந்த சமுதாயத்தில் சாத்தான் ஊடுருவி கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு இருக்கிறான் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு இருக்கிறான். நான் ஒரு பெரிய வயசு போன ஒரு அம்மாவோட கதைச்சு கொண்டிருக்கும் போது அந்த அம்மா சொன்னா, இந்த இடம் இப்படி இருக்கல ஃபாதர், இந்த இடம் இப்படி இருக்கல, இது ஒரு பக்திமயமாக இருந்தது, வெளி ஆடம்பரங்கள் அப்பொழுது குறைவாக இருந்தது, ஆனால் இப்பொழுது வெளி ஆடம்பரங்கள் கூடிவிட்டது, பக்தி குறைந்து விட்டது என்று சொல்லி. பிரியமான பிள்ளைகளே, அது இங்கே மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும். அன்றைக்கு நான் ஃபாதரோட காய்ச்சிட்டு இருக்கும் போது, நான் கேரளாவில் டிவைன் ரிட்ரீட் சென்டரில் இருக்கும் பொழுது அங்கே கவனித்த விஷயத்தையும் நான் ஃபாதர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஃபாதர், இப்போ அங்கே பக்தி குறைந்து விட்டது. நீங்கள் எங்கே எடுத்தாலும், நீங்கள் மடுச்சர்ச்சை எடுங்களேன், அங்கே பக்தி குறைந்து விட்டது. ஏன்? வெளி ஆடம்பரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனாலே உண்மையான நோக்கத்தை நாங்கள் மறந்து விட்டோம், எதற்காக நாங்கள் வந்திருக்கிறோங்கிறத மறந்து விட்டோம். வெளி ஆடம்பரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதனால தான் பாருங்க, எல்லா சர்ச்சிலையும், உங்க சர்ச்சில் இல்லை, எல்லா ஆலயங்களிலும் வெஸ்பிரஸ் ஃபீஸ்ட் தான் கொண்டாட்டம். அந்த 5 நாள் ப்ரிப்பரேஷன், அந்த 5 நாள் ஆயத்தம் எல்லாம், 6 நாள் ஆயத்தம் எல்லாம், அதெல்லாம் சும்மா, அதுக்கெல்லாம் பெருசாக வரமாட்டாங்க. அந்த வெஸ்பிரஸ் தான், அந்த ஃபீஸ்ட் தான் கொண்டாட்டம். பிரியமான பிள்ளைகளே, ஏனென்றால் சாத்தான் உள்ளே நுழைந்து எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வேரை தீண்டி அந்த வேரை அழித்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் நாங்கள் பயமில்லாமல் ஆலயங்களிலும் அல்லது ஆண்டவர் வாழும் இல்லங்களிலும் நாங்கள் தூய்மையாக இருக்கிற இடங்களில் எல்லாம் அசுத்தங்கள் பரவி அங்கே சண்டையும் சச்சரவும், எதை நாங்கள் வணங்க வேண்டுமோ, எதை கொண்டாடுமோ அதையெல்லாம் விட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இதுதான். பிரியமான பிள்ளைகளே, எங்களுடைய குடும்பங்களை எடுத்து பாருங்க. எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய கணவர், எங்களுடைய மனைவி, அந்த குடும்ப கோப்பு, அந்த குடும்பத்தில் உள்ள அந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சாத்தான் ஊடுருவி அந்த குடும்பம் என்ற அந்த மரத்தினுடைய வேரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிருமிகள் எப்படி அழிக்கிறதோ அப்படி அழித்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொன்னார், நீ உலகுக்கு உப்பு என்றால் நீ ஒரு கிருமி நாசினியாக மாற வேண்டும், கிருமி நாசினியாக மாற வேண்டும். அந்த இரத்தம் குடிக்கிற அந்த அட்டைகள் எப்படி அந்த ஊடுருவி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தத்தை குடித்து, அந்த அட்டை இரத்தம் குடிக்கும் போது எங்களுக்கே தெரியாது. அதுபோல எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எங்களை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, இதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ அழைக்கப்பட்டவள் எப்படி என்றால் உப்பாக, ஒரு கிருமி நாசினி மாதிரி செயல்படணும். உங்க கண்ணுக்கு தெரியணும் இது தீமைன்னு சொல்லி, உங்க கண்ணுக்கு தெரியணும் இது இல்லை வாழ்க்கை என்று சொல்லி.
அதனால் தான் ஆண்டவர் சொல்றார், நீ அழைக்கப்பட்டவள், நீ அழைக்கப்பட்டவன். எப்படி? ஒரு உப்பாக. அப்படி என்றால் ஒரு கிருமி நாசினியாக நீ செயல்பட வேண்டும். உன்னுடைய சமுதாயத்துக்கு, உன்னுடைய இனத்திற்கு, உன்னுடைய பங்குக்கு எதெல்லாம் கிருமிநாசினி போல வந்து அதையெல்லாம் விசுவாசத்திலிருந்து எல்லாற்றையும் அழித்து கொண்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் சீர் செய்ய நீ ஒரு உப்பாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் எங்களையும் உன்னையும் பார்த்து சொல்கிறார். நீங்கள் உப்பாக இருக்கின்றீர்கள், உப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி. பிரியமான பிள்ளைகளை, மூன்றாவது விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம், உப்பு சுத்தப்படுத்துகிறது இல்லையா? உப்பு சுத்தப்படுத்துகிறது. விவிலியத்திலே பல பகுதிகளிலே இந்த உப்பை பார்க்கிறோம். சரியா? உப்பு வந்து சுத்தப்படுத்துதுன்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும். அதில் விவிலியத்தில் முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டித்தாரேன். 2 அரசர் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் எலிசாவினுடைய ஒரு வியத்தகு செயல்களில் ஒன்று இந்த உப்பை எலிசா பயன்படுத்துகிறார். சரியா? அதை மட்டும் நாங்கள் வாசிப்போம். 2 அரசர் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்த நகர மக்கள் எலிசாவை நோக்கி, இந்நகர் நல்ல இடத்தில் அமைந்துள்ளது என்பதை தலைவராகிய தாங்கள் அறிவீர். ஆயினும் இங்கு நல்ல தண்ணீர் இல்லை. நல்ல என்ன பிரச்சனை? நல்ல இடம்தான்ப்பா, ஆனா இங்க நல்ல தண்ணீர் இல்லைன்னு சொல்லி எலிசா கிட்ட போய் அந்த மக்கள் சொல்றாங்க. எலிசா என்ன செய்றார்? அதற்கு அவர் ஒரு புது கிண்ணத்தில் கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அவ்வாறே கொண்டு வர எலிசா நீரூற்றின் அருகே சென்று நீரில் உப்பை கொட்டி, இதோ ஆண்டவர் கூறுகிறார், இத்தண்ணீரை நான் நல்லதாக மாற்றியுள்ளேன். இனிமேல் சாவும் இராது, நிலமும் பயன் தரும் என்றார். அன்று முதல் இன்று வரை இத்தண்ணீர் எலிசாவின் வாக்கிற்கேற்ப நல்லதாக இருக்கின்றது. அத்தண்ணீர் எலிசாவின் வாக்குக்கேற்ப நல்லதாக இருக்கிறது. இப்படி பல இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த உப்பு எப்படின்னு கேட்டால் சுத்திகரிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உலகுக்கு உப்பாக மாறு மகளே. உன்னுடைய அழைத்தல் சுத்திகரிக்கின்ற ஒரு உப்பாக இருக்கணும். உண்மைதான், எங்கள் சமுதாயம் கெட்டு போயிருச்சு தான். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எங்கள் குடும்பங்கள் வாழ்க்கை எல்லாம் எப்படியோ ஒரு விதமான வாழ்க்கையாக இருக்கிறது தான். ஆனால் இப்பொழுது உன்னுடைய கடமை அதை சுத்திகரிக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற கிறிஸ்துவனுடைய வருகை மிக மிக அண்மையில் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவனுடைய வருகைக்கு எங்களுடைய பிள்ளைகள் தயாராகணும்னா, எங்களுடைய சமுதாயம் தயாராகணும்னா, நாங்கள் மீண்டுமாக எங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய சமுதாயத்தை சுத்தப்படுத்துகின்ற ஒரு பாரிய கடமைகள் நானும் நீங்களும் இருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளை, நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த அழைத்தலை உணர்ந்து, இந்த அழைத்தல் ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் பிரியமான பிள்ளைகளே எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். உங்களை நம்பியதனால் தான் உங்களுக்கு உங்களுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் கொடுத்தார். உங்களை நம்பியதனால் தான் உங்கள் கைகளிலே உங்கள் கணவனையும் பிள்ளைகளையும் கொடுத்தார். உங்களை நம்பியதனால் தான் உங்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்தார். என்ன நம்பிக்கை? நீங்கள் இந்த விஷயத்தை, அதாவது ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அந்த அழைப்புக்கேற்ப வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்று சொல்லி நீங்கள் உங்கள் மீது ஆண்டவர் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, ஆகவே அந்த நம்பிக்கையில் வாழ நாங்கள் எங்கள் சமுதாயத்தை, எங்கள் பிள்ளைகளை, என்னுடைய கணவனை, என் மனைவியை ஒரு சுத்தப்படுத்துதலுக்குள்ளாக உட்படுத்த முயற்சிக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளை, அதற்கு மிக 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 முக்கியமானது எங்களுடைய ஜெபம். அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நிறைய வயதானவர்கள் எல்லாம் நிறைய நீங்கள் ஜெபிக்கணும். நான் ஒவ்வொருத்தரை காணும் பொழுது சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் நிறைய ஜெபிக்கணும். யாருக்காக? குருக்களுக்காக, கன்னியருக்காக, இங்கே இருக்கிற இளம் பிள்ளைகளுக்காக, அழைத்தலுக்காக, திருச்சபைக்காக நீங்கள் எல்லாம் ஜெபிக்கணும். பிரியமான பிள்ளைகளை, குடும்பத்தில் ஜெபம் நடக்கின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது நாங்கள் எங்களை அறியாமல் எங்களை நாங்கள் சுத்தப்படுத்தி கொண்டு சமுதாயத்தில் வாழக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், குடும்ப ஜெபம் மிக மிக அவசியம். அந்த குடும்ப திருப்பலிலே நான் உங்களுக்கு சொன்னதுக்கு அதற்குத்தான் காரணம் என்னன்னு கேட்டால், குடும்ப ஜெபம் ஜெபிக்கும் பொழுது உங்களை நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்கின்றீர்கள். உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க அது ஒரு தூய குடும்பமாக, ஒரு திரு குடும்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. பிரியமான பிள்ளைகளே, அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகுக்கு உப்பு. ஏனென்றால் உப்பு சுத்தப்படுத்துகின்றது.
உப்பு சுத்தப்படுத்துகின்றது. அடுத்ததாக நாங்கள் 4வது காரியத்தை பார்க்கிறோம். நான் சொன்னேன், உப்பு சுவை கொடுக்கிறது. உப்பு சுவை கொடுக்கிறது. ஆனால் இந்த உப்பு வித்தியாசமாக சுவை கொடுக்கிறது. வித்தியாசமாக சுவை கொடுக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் கணவர் சொல்கிறாரு, ஏதாவது சொல்லுமே, நம்ம பருப்பு கறிக்கே வரும், சரியா? பருப்பு கறி வை, ஆனால் நிறைய கருவேப்பிலை போடு, அது ப்ரெஷருக்கு நல்லோம், கொலஸ்ட்ராலுக்கு நல்லோம் அப்படின்னு சொல்லி, சரியா? நிறைய உள்ளி போடு, வெள்ளைப்பூடு போடு, அது நல்லோம், உடம்புக்கு நல்லோம், நிறைய போடு அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டார், சரியா? இப்போ அவர் நீங்கள் சாப்பாடு பரிமாறும் பொழுது அவர் கேட்குறாரு, ஏய் உள்ளி போட்டியா? ஆமாங்க போட்டேன், இந்தா பாருங்க, எடுத்து காமிப்பீங்க, ஆமாவா? சரி. கருவேப்பிலை போட்டியா? ஆமாங்க, இந்த மிதக்குது, போட்டிருக்கேன் நிறைய. உப்பு போட்டியா? ஆமாங்க அப்படின்னு காட்ட முடியுமா? உப்பை நீங்கள் காட்ட முடியாதுல்ல. எப்படின்னு கேட்டா, உப்பு தன்னை தானே மாய்த்து கொண்டு தன்னை தானே அழித்து கொண்டுதான் உணவுக்கு சுவை சேர்க்கிறது. பிரியமான பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் ஆண்டவர் உப்பாக அழைத்திருக்கிறான்னு கேட்டா, ஆண்டவர் விரும்புவது உன்னை நீ இல்லாமல் செய்து கொண்டு, உன்னை நீ அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு சுவை சேர்க்கின்ற ஒரு மகனாக வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். சுவை சேர்க்கணும் எப்படி? என்னை நான் தியாகம் செய்து கொண்டு, என்னை நான் அழித்து கொண்டு, இல்லையா? நீங்க சமுதாயத்துக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்க, சமுதாயத்துக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்க நீங்க விரும்புனீங்கன்னா முதல்ல உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையா? இல்லைன்னா நீங்க சமுதாயத்துக்கு நீங்க உதாரணமாகவோ அல்லது மற்றவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க முடியாது. நல்லா யோசிச்சுங்க. நாள் முழுக்க நல்லா தண்ணி போடுறேன்னா பூம்பாத்துக்கு இல்லை, சரியா? மற்ற தண்ணியை சொல்கிறேன், தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சாராயன்னு சொல்லுவாங்க, சிகப்பு கலராக இருக்கும். இங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டேன், யாருக்கும் தெரியாது பாவம், சரியா? சரி, நாள் முழுக்க நல்லா தண்ணி போட்டு உங்கள் மகளை பார்த்து சொல்கிறீங்க, சரியா? இன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மார்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா தண்ணி போட்டு உங்கள் மகனை பார்த்து, ஏய் குடிக்கக்கூடாது, குடிச்சுன்னா கொன்றுவேன்னு சொன்னா கேட்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை. உங்களை நீங்கள் தியாகம் செய்யணும், உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கணும். காலையிலிருந்து அந்திய 8 மணி ஏறுது நீங்கள் டிவி போட்டு பார்த்து கொண்டு மகனையும் மகளையும் நீ ஜெபின்னு சொன்னால் அவன் ஜெபிக்க மாட்டான். உங்களுடைய ஆசைகளை நீங்கள் தியாகம் செய்யும் பொழுது, உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் தியாகம் செய்யணும். பிரியமான பிள்ளைகளே, உண்மைதான், உங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும். ஆனால் எனக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுத்து என்னை ஒரு கணவனாக அழைத்து இருக்கிறார். இந்த அழைத்தலுக்கு பிரமாணிக்கமாக இருப்பதற்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய ஆசைகளை நான் தியாகம் செய்கின்றேன் என்று ஒரு கணவன் எப்பொழுது சொல்கின்றாரோ, என்னுடைய ஆசைகளை நான் தியாகம் செய்கின்றேன் என்னுடைய கணவனுக்காக, மனைவிக்காக என்று சொல்லி ஒரு மனைவி எப்பொழுது சொல்கின்றாரோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அழைத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக மாறுகிறோம். பிரியமான பிள்ளைகளே, தன்னை தானே அழித்து கொண்டு உணவுக்கு சுவை சேர்ப்பதுதான் உப்பு. அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகுக்கு உப்பாய் இருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். பிரியமான பிள்ளைகளை, நான் இந்த உப்பை பற்றி தியானிச்சு கொண்டிருக்கும் பொழுது இதில் ஒரு வசனம் ஆண்டவர் சொல்கிறார், உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அது உவர்ப்புள்ளதாக மாற்ற முடியும்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்கும் பொழுது நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். உப்பு அது விட்டு சுவையை இழக்குமா? உப்பு உவர்பற்ற தன்மையை கொண்டு வரும். அப்படின்னா அந்த டேஸ்ட் இல்லாமல் போகுமானா ஆமாம், இல்லாமல் போகும். எப்பன்னு கேட்டால், வேறு கனிமங்களோடு சேரும் பொழுது அல்லது மணலோடு சேரும் பொழுது உப்பு அதோட தன்மையை இழந்துருமா? உப்பு மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் இல்லாமல் போயிடுமா? பிரியமான பிள்ளைகளே, சில நேரங்களில் நாங்கள் உப்பு மாதிரி தான் இருக்கிறோம், ஆனால் டேஸ்ட் இல்லை, ஓர்பற்ற தன்மையாக இருக்கிறோம். ஏன்? நாங்கள் சேர்ந்தது மணலோடு, நாங்கள் சேர்ந்தது வேறு கனிமங்களோடு. ஆம் பிரியமான பிள்ளைகளே, உப்பு தானாக அது மாறாது, வேறு வேறு விஷயங்களோடு சேரும் பொழுது எங்களுடைய தன்மையை இழந்து போகின்றோம். அதான் பேதுரு சொல்லும் பொழுது 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே சொல்லுவாரு, இதோ கட்சிக்கும் சிங்கம் போல் சாத்தான் யாரை விழுங்கலாம் என காத்து கொண்டிருக்கின்றான், ஆகவே அறிவு தெளிவோடு விழிப்பா இருங்கன்னு சொல்லி நாங்க
ஒன்று தானியல் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாச்சோம். தானியல் தனக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக் கொள்கிறான். என்ன? அரசன் உண்ணும் உணவினாலும் அவன் பருகி வந்த பானத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று. பிரியமான பிள்ளைகளே, எங்களுடைய மத்தியிலே இந்த உப்பு ஊர்பற்ற தன்மையை இல்லாமல் செய்வது மணல் போல எங்கள் மத்தியிலும் நிறைய பேர் இருக்கலாம். எங்களுடைய குடும்பத்தினுடைய தன்மையை இல்லாமல் செய்ய, எங்களுடைய வாலிப அந்த மகிழ்ச்சியை இல்லாமல் செய்ய, வேறு வேறு போதைப் பொருட்களாக இருக்கட்டும், வேறு வேறு பழக்கங்களாக இருக்கட்டும், அந்த பழக்கத்தை எங்களுக்கு ஊட்டுவதற்கு இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும். நாங்கள் தான் தெளிவாக இருக்கணும். அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு விஷயம் பாருங்க. இந்த உப்பு என்னன்னு கேட்டா, ஒரு வேலையை செஞ்சா சத்தமின்றி செய்யும் இல்லையா? சுவை கொடுக்கிறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அது தன்னுடைய கடமைகளை அழகாக செஞ்சுட்டு அமைதியாக இருக்கும். அதே போல ஆண்டவர் உங்களை உப்பாக அழைக்கிறதுன்னு கேட்டா, உங்கள் கடமைகளை நீங்கள் செய்துட்டு அமைதியாக இருங்கள். நாங்கள் பெருசாக மார்த்தட்டி கொண்டு நான் தான் செஞ்சேங்கிறத விட எங்கள் கடமைகளை செய்துவிட்டு அமைதியாக இருக்கும் பொழுது அதற்கான பயன் எங்களை வந்து சேரும். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இந்த விஷயங்கள், இந்த 4 விஷயங்கள் எங்கள் மனசில் இருக்கட்டும். முதலாவது, உப்பு என்ன? உணவை பாதுகாக்கிறது. அதே போல நாங்கள் பாதுகாக்க வேண்டும். உப்பு ஒரு கிருமி நாசினியாக செயல்படுகிறது. அதே போல நாங்களும் இருக்க வேண்டும். உப்பு வந்து சுத்தப்படுத்துகிறது. அதே போல நாங்களும் சுத்தப்படுத்த வேண்டும். உப்பு உணவுக்கு சுவை கொடுக்கிறது. அதே போல நாங்கள் சுவை கொடுக்கணும். ஆனால் சுவை கொடுக்கிறதுக்கு எங்களை நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும். எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு நல்லது நடக்கணும்னா நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, ஆகவே இந்த விடயங்களை எங்கள் மனதில் கொண்டு இன்றைய நாளில் ஆண்டவரிடத்திலே வரம் கேட்போம். ஆண்டவரே, நான் உலகுக்கு உப்பாக மாற என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய இந்த பங்கையும் இந்த அழகான இடத்தையும் எங்களுடைய இந்த மக்களையும் நீர்தாமே ஏறெடுத்து பார்த்து ஆசீர்வதியும். இதோ உன்னுடைய அழைத்தலுக்கு நான் ஆம் சொல்கிறேன். ஆம் பிரியமான பிள்ளைகளே, தாய் மரியாள் அழைத்தலுக்கு ஆம் சொன்னா, கடைசி வரை பிரமாணிக்க மறந்தா. நாங்கள் அழைத்தலுக்கு ஆம் சொன்னோம், ஆனால் என்ன நடந்துச்சு? நான் ஆண்டவர் சொல்வது போல உப்பாக அழைக்கப்பட்ட நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மையை இழந்து பார்வைக்கு வெள்ளையாக இருக்கிறோம், உப்பு மாதிரி இருக்கிறோம், ஆனால் உப்பினுடைய சுவை எங்களில் இல்லை. அந்த சுவையை மீண்டும் தாரும் ஆண்டவரின்னு இன்றைய நாளில் கேட்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். வேகமாக எழுந்து நிற்போம். குயிக்கா எழுந்திருங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். எங்கள் கைகளை நெஞ்சோடு வைத்துக் கொள்வோம். ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இனிமேல் உம்முடைய அழைப்பு கேட்ப நான் வாழ்வேன். ஆண்டவரே, என்னை நம்புங்கப்பா. உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, எங்களை நம்புங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க ஆண்டவரே. சமுதாயத்தில் உள்ள தீமைகள், சாத்தானின் ஊடுருவல் பல வழிகளில் இதோ இந்த பிள்ளைகளை எல்லாம் அலைக்கழித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, இதோ ஒப்பு கொடுக்கிற போது பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பாரு. உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நான் உப்பா இருக்கிறேனா? ஆண்டவர் என்னை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். ஒரு கணவனாக, மனைவியாக, ஒரு மாமாவாக, மாமியாக, ஒரு ஆசிரியராக, ஒரு மகனாக, மகளாக, ஒரு அக்காவா, தம்பியா, அண்ணனா அழைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த அழைத்தலை நான் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேனா? ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே,
உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. சொல்லுங்க, ஆண்டவரே இனிமே நம்முடைய மகனாக இருப்பேன் அப்பா, உம்முடைய மகளாக இருப்பேன், என்னை நம்பி திரும்பவும் எனக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. சொல்லுவோமா எல்லாரும்? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரே, நீர் என் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைத்தனங்களை நினைத்து ஆண்டவரே பொருத்தனைகள் நிறைவேற்றி ஆண்டவரே உமக்கு சோஸ்திரங்கள் செலுத்துவேன் அப்பா. ஆண்டவரே நம்புங்கப்பா, உங்க மகளை நம்புங்க. மீண்டும் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, மீண்டும் எங்க பங்குக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, இந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. நாங்க உங்க பிள்ளையாக இன்று முதல் நாங்க வாழ்வோம்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை செய்து கொள்ளுங்க, ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்க. ஜேசப்பா, இதோ இந்த நிமிஷம் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மனதில் ஆணியாக இறங்கி இருக்கிறது ஆண்டவரே. நாங்க எல்லாவற்றுக்கும் தயாராக ஆண்டவரே இந்த உலகத்துக்கு உண்மையான ஒரு உப்பாக வாழ்வோம் அப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க பிள்ளைகளே. நிறைவேற்றி சோஸ்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சோஸ்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புங்க ஆண்டவரே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இயேசுவே, ஆண்டவரே இதோ உம்முடைய பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே, நீ தெரியாமல் சாத்தானின் வலைக்குள் சிக்கி தவிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மீட்டடும் ஆண்டவரே. எங்களுக்கு பழைய வாழ்க்கை வேண்டும் ஆண்டவரே, பழைய பக்தி வேண்டும் அப்பா, பழைய வாழ்க்கை முறை வேண்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் இருந்த அந்த கட்டுக்கோப்பு வேண்டும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் இருந்த அந்த ஜெப வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் அப்பா. இதோ ஆர்வமாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது உமது கையை வையும் தகப்பனே. இந்த குடும்பங்கள் அழிந்து போக கூடாதப்பா, இந்த குடும்பங்கள் தன்னுடைய இனத்தினுடைய அந்த வைராக்கியத்தை இழந்துவிடக் கூடாது ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இவர்கள் மீது உமது பரிசுத்த ஆவியை தெளியும் ஆண்டவரே. அந்த ஆவியின் வரத்தினாலே அன்று எலியா கெட்டுப்போன அந்த தண்ணீரை நல்லதாக மாற்றியது போல இந்த வாழ்க்கையும் மாற்றப்படுவதாகப்பா. நன்றி இயேசுவே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. ஆண்டவர் உங்களை புடமிட்டு சுத்தமாக்கி இருக்கிறார். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எல்லோரும் சேர்ந்து, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். சொல்லுவோம், உம்மை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யாரை நாங்கள் நேசிக்க போறோம் அப்பா? உங்களுக்காக வாழாமல் நாங்கள் யாருக்காக ஆண்டவரே?
நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். சொல்லுவோமா ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் ஆண்டவரே யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. ஆண்டவரே நம்புங்க, ஆண்டவரே நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து ஒரு முறை சொல்லுங்க, என்ன ஒரு முறை நம்புங்க ஆண்டவரே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. தாயும் தகப்பும் நான் ஆண்டவரே எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே திருமுழுக்கின் மூலமாக இந்த அழைத்தலை கொடுத்தீர் அப்பா. உலக காரியங்களும் சாத்தானின் தந்திரங்களினாலும் அந்த அழைப்பை நாங்கள் மறந்துவிட்டு வாழ்ந்திருந்தோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த பங்கையும் கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதத்தில் வைக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளையும் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அந்த அழைத்தலை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்திற்கு மீண்டும் ஒரு முறை அவர்கள் உப்பாக மாறுவதற்கு கிருபை செய்யும் தகப்பனே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் பரிசுத்த ஆவியை கொடுத்திருந்த தகப்பனே. இங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளும் உமக்காக வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்பார்களாக. ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்களுடைய எல்லா தீமைகளையும் விட்டு உமக்காக வாழ ஒப்புக் கொடுப்பார்களா ஆண்டவரே. வெளி ஆட்டமரங்கள் இல்லை ஆண்டவரே, உம்மை தேடுவதிலே அவர்கள் உப்பாக இருப்பார்களாக தகப்பனே. நன்றி இயேசுவே. மீண்டும் ஒரு முறை இந்த அழைத்தலை எங்களுக்கு கொடுத்து இந்த அழைத்தலுடைய உண்மை அர்த்தத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தியதற்காக நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.